அன்பான உறவுகளுக்கு இனிமையான வணக்கம். கிளிநொச்சி மாவட்டம் பெரியபரந்தன் 7ஆம் வாய்க்கால் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் உறுதி காணி ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கம் தூண் கட்டி டபுள் கேட் போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் 3 பக்கங்கள் கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் அடைச்சிருக்கிறாங்க. பின்பகுதி தகரத்தால் அடைக்கையில் அது தற்காலிகமாக அடைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், குழாய் கிணறு வசதி இருக்குது, தொட்டி வசதி எல்லாம் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரூம், ஹால், கிச்சன், அட்டாச் பாத்ரூம், ஒரு அவுட் ஹாலோட ஒரு வீடும், அதே நேரத்தில் ஒரு தற்காலிகமான ஒரு 2 ரூமோட ஒரு வீடும் இருக்குது. நாங்கள் 2ஐயும் பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு காணியை சுற்றி பார்த்து கொண்டு நாங்கள் காணியில் இருக்கக்கூடிய பயன் தரக்கூடிய மரங்களுடைய விவரங்களையும் பார்க்கலாம். தென்னை மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 16 தென்னை மரம் இருக்குது. அதில் ஒரு 14 தென்னை மரம் காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் இருக்குது. மாமரம் 4 இருக்குது, பிளாமரம் 2, தேசி 4, பெரிய நெல்லியில் 2 இருக்குது, சின்ன நெல்லியில் 3 இருக்குது, தோட 6 இருக்குது, ஜம்பு மரம் 1, கஜு மரம் 1, சப்போட்டா 1, பீட்ரூட் கொய்யா 1, நாட்டு கொய்யா 1, கொய்யா 2 நிற்குது, விளிம்புலி 1 நிற்குது, விரலி மரம் 1 நிற்குது, ஈரப்புலா 1 நிற்குது, கமுகு மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12 கமுகு மரம் நிற்குது. அதே மாதிரி புளிய மரம் 1 நிற்குது, பனை மரம் ஒரு பனை மரம் நிற்குது. இவ்வளவு பயன் தரக்கூடிய மரங்கள் அமைஞ்சிருக்குது. காணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, அவ்வளவு சோலையாக அற்புதமாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்க்குற இந்த வீடு தான் அந்த தற்காலிக வீடு. 2 ரூம் இருக்குது. இந்த வீடு தற்காலிகம் என்றாலும் ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு அளவான ஒரு சைஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அப்படியே நாங்கள் அப்படியே போனோம்னு சொன்னால் இது காணியினுடைய அமைப்புகளாக இருக்குது. 3 பக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரீட் தூண் போட்டு தகரத்தால் அடைச்சும், பின்னுக்கு கொங்குரீட் தூண் போட்டு அந்த வரிச்சியலால் மட்டையால் அடைக்கப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே நேரத்தில் ஒரு கோழிக்கூடும் இருக்குது. இதுதான் இந்த காணியினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது. அடுத்த கட்டம் நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகள்லாம் பார்க்க போகிறோம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தகரம் வச்சு தான் இருக்கணும். பாருங்கள், தகரம் வச்சு தான் இருக்கணும். ஓகே, அப்போ சுற்றி வர அறிக்கையாக வேலி அறிக்கையாக இருக்குது. 4 பக்கமும் சுற்றி வர வேலி அறிக்கையாக இருக்குது. ஏனையின் வீதியில் இருந்து, அதாவது கரடிபோக்கு சந்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. 3ல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரங்களுக்குள்ள தான் இந்த காணி இருக்குன்னு நினைக்கிறேன். கிளிநொச்சி இந்து கல்லூரி இந்த காணியிலிருந்து சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. அப்படியான ஒரு வசதியான இடத்துல தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பு பார்க்கலாம் வாங்க. முக்கியமாக இது ஒரு உறுதி காணி, யாழ்ப்பாண உறுதிகள் மாதிரி அறுதி உறுதியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அவுட் ஹால். நான் மேலோட்டமாக வீட்டினுடைய அமைப்பு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் அங்கங்கே பொருட்கள் இருக்கிறதால நான் நார்மலாக உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஹால். கீழெல்லாம் மாபிள் பதிச்சு நல்லா அழகாக வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது இங்கே சாமியறை. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது இன்னொரு அறை, 2வது அறை. அதே மாதிரி இங்கே இது கிச்சனெல்லாம் நல்லா அமைப்பாக வச்சுருக்குறாங்க. கிச்சன் சிங்குக்கெல்லாம் மாவுள் பதிச்சு, கீழே நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவுள் பதிச்சு நல்லா அழகான முறையில் நீட்டான முறையில் கிச்சன் வச்சுருக்காங்க. இது அட்டாச் பாத்ரூம். பாருங்கள், இவ்வளவு அழகாக இந்த அட்டாச் பாத்ரூமை வச்சுருக்காங்க. பாருங்கள், முன்னுக்கு குளிக்கக்கூடிய வசதியோட ஒரு குளியல் அறையும், பின்னுக்கு கொமட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், சுற்றி வர அதாவது சுவர் எல்லாமே மாபிள் பதிச்சிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்ல அழகான முறையில் இந்த அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க. 2 ரூமும், ஒரு அழகான கிச்சனும், ஒரு அழகான அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஹோலும் நல்ல அழகாக இருக்குது. முன்னுக்கெல்லாம் மாபிள் பதிச்சிருக்காங்க. அவுட் ஹோலும் நல்ல அழகாகத்தான் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பொருட்கள் அங்கங்கே அலங்கோலமாக இருக்கிறதால நான் உங்களுக்கு அவுட் ஹோலை காட்டல. இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி பாத்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது, வெளி பாத்ரூம் இதில் இருக்குது. அதே நேரத்தில் இதோட சேர்த்து வெளி கிச்சனும் இருக்குதுங்க. நீங்கள் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பாக இருக்குது. இப்போ நாங்கள் விலைக்கு வருவோம். இந்த காணியோட விலை 80 லட்சம் ரூபா உரிமையாளர் சொல்கிறேன். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. ஏனையின் வீதியிலேருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. நல்ல விலையில் அமைஞ்சிருக்குது. ஆனால் விலை பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை.
நான் இதில் என்னுடைய நம்பரை உங்களுக்கு தரேன். எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தென்னை மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல காய்களோடு இருக்குது. சரி, வேறு என்ன உறவுகளே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.